வணக்கம் மக்களே. 2 நாளுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா சாம்சங்கோட M31s அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல வந்து அதிகமான கமெண்ட்ஸ் எதை பத்தி இருந்துச்சுன்னா, ப்ரோ இந்த போனை வச்சு கேமிங் டெஸ்ட் பண்ணுங்க, கேமிங் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போன்ல எக்ஸினோஸோட 9611 அந்த ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் மேல நிறைய பேருக்கு நம்பிக்கையே இல்லை. இது கேமிங் ப்ராசர் கிடையாது, இந்த போன் வந்து கேமிங் தாங்குமா என்னன்னு டவுட்டா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. வெல், எனக்குமே டவுட்டா தான் இருக்கு. ஸோ நம்ம டவுட்டை கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சாதாரண கேம்ஸ்ல இருந்து ஹெவி கிராபிக்ஸ் கொண்ட கால் ஆஃப் டியூட்டி, பப்ஜி எல்லா கேம்ஸுமே ஏத்தி விளையாட போறோம். ஸோ இந்த 9611 தாங்குமா இல்ல சாகுமான்னு தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ enemies ahead, let's go. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் லைட்டான கேம்ஸ்லாம் விளையாண்டேன். எந்த விதமான லேகும் இல்ல. அப்கோர்ஸ் அது லைட்டான கேம்ஸ் தான், ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே இல்ல. இப்போ கொஞ்சம் ஹெவியான கேம்ஸ் விளையாடலாம். பப்ஜில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பப்ஜில கிராபிக்ஸ் எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். ஹெச்டி ஹெச்டியில் அல்ட்ரா வரைக்குமே போகுது. நான் கிளாசிக்லேயே வச்சுறேன். ஓகே, ஹெச்டிஆர் சப்போர்ட் இருக்கான்னு பார்க்கலாம். இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹெச்டிஆர்லயும் அல்ட்ரா சப்போர்ட் போகுது. 9611 ஒருவேளை பவர்ஃபுல்லான சிப் தானா? Head toward this point. Defends the mark. ஒரு மணி நேரம் பப்ஜி விளாண்டுருக்கேன். எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாவே இருக்கு. இந்த 9611 பாத்தீங்கன்னா பப்ஜியை அல்ட்ரா வரைக்கும் கிராபிக்ஸ் சப்போர்ட் பண்ணுது. ஃப்ரேம் ரேட்டுமே அல்ட்ரா வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹெச்டியோட நின்றோம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அல்ட்ரா வரைக்கும் கொடுத்தது நல்ல விஷயம் தான். சரி, அல்ட்ரா வரைக்கும் கொடுத்துட்டாங்க, பிளே எப்படி இருக்கு, விளாடுறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே சொல்றேன், நான் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். எந்த விதமான லேகோ ஃப்ரேம் டிராப்போ ஒண்ணுமே பார்க்கல. 1 மணி நேரம் விளாண்டுமே எந்த விதமான ஃப்ரேம் டிராப்பும் பார்க்கல. அப்படின்னா இந்த 9611 வந்து கேமிங்க்கு ஓகேவான்னு கேட்டீங்கன்னா, வெல், ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு. ஆமா,
நான் ஒரு 10 நிமிஷம் தான் ப்ளே பண்ணிருப்பேன். 10 நிமிஷத்துலேயே ஹீட் ஆகுறது நான் ஃபீல் பண்ணேன். நான் கேஸ் டெம்பர் கிளாஸ் எதுவுமே போடல. ஸோ 10 நிமிஷம் நான் விளையாடும் போது என் கை வந்து ஹீட்டை ஃபீல் பண்ணிச்சு. 10 நிமிஷத்துலேயே ஹீட் ஆயிடுச்சு. அப்படின்னா 1 மணி நேரம் விளையாண்டா இது அயன் பாக்ஸா தான் ஆயிரும்னு நினைச்சேன். ஷர்ட்லாம் கூட எடுத்து வச்சுட்டேன் தேய்க்கிறதுக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ஹீட் மேனேஜ்மெண்ட்டும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருச்சு. ரொம்பலாம் ஹீட் ஆச்சுன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு நார்மலோட கொஞ்சம் அதிகமா தான் ஹீட் ஆச்சு. இப்ப இருக்க 730G அதோட கம்பேர் பண்ணும்போது ஹீட்டிங் கொஞ்சம் அதிகம் தான். ஆனா 10 நிமிஷத்துல ஹீட் ஆயிருது. 1 மணி நேரம் வரைக்கும் அந்த ஹீட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுது. மேபி ஃப்ரேம் டிராப் எதுவுமே இல்லைன்றாலும் அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு இதுல. கால் ஆஃப் டியூட்டி இப்போ விளாண்டு பார்க்கலாம். ஏன்னா பப்ஜியோட கால் ஆஃப் டியூட்டில அதோட ஹெவியான கிராபிக்ஸ் இருக்கும். அதுல இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு விளாண்டு பார்க்கலாம். In sight. Taking the lead. Changing back. I'm down. It's too close. Fight harder. Taking the lead. I'm hurt. Reloading. Enemy in sight. Lost the lead. I got it. Reloading. Cover. Taking the lead. Tied for the lead. Reloading. Lost the lead. Killer drone ready for deployment. Friendly hunter killer drone deployed. We lost the lead. We've taken this fight. Be advised, hostile hunter killer drone inbound. Targets in sight. Targets in sight. It's too close. Fight harder. We've taken the lead. கால் ஆஃப் டியூட்டியுமே பாத்தீங்கன்னா ஹை கிராபிக்ஸ்ல ஹை ஃப்ரேம் ரேட்ல சப்போர்ட் பண்ணுது. எனக்கு வந்து கால் ஆஃப் டியூட்டி ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே விளையாண்டேன். அப்படி இருந்துமே எனக்கு எந்த விதமான லேகும் ஃப்ரேம் டிராப்ஸ் எதுவுமே இல்லை. எய்ம் பண்றது ஈஸியா இருக்கு, ஸ்க்ரோல் பண்றது, அதாவது அந்த கார்ல போகும்போது டிரைவ் பண்றது எல்லாமே எனக்கு ஸ்மூத்தா தான் இருக்கு. ஆனா வழக்கம் போல ஹீட் ஆச்சு. 1.5 மணி நேரம் விளையாண்டேன். கண்டினியூஸா பாத்தீங்கன்னா பப்ஜி, அந்த நார்மல் கேம்ஸ், அந்த கால் ஆஃப் டியூட்டி எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு கேம் விளையாண்டுருக்கேன். அப்படி விளையாண்டுமே ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா எந்த விதமான ஃப்ரேம் டிராப் எதுவுமே இல்லை. எனக்கு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வருவோம். இந்த Exynos 9611 ஒர்த்தா சாம்சங் M31sல கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பா விளையாடலாம். பட் எல்லாருக்குமே கிடையாது. இந்த நார்மலான கேமர்ஸ் அப்படின்னு சொல்லும் பதிலா நான் மார்னிங் 1 மணி நேரம் விளையாடுவேன், ஈவினிங் 1 மணி நேரம் விளையாடுவேன் அப்படின்றவங்களுக்கு இது உண்மையிலே சூப்பரான டீலா இருக்கும். ஏன்னா
நல்லாவே தாங்குது. 1 மணி நேரம்ன்றது ஈஸியாவே இதுல மூவ் ஆயிரும். லைட்டா ஹீட் ஆகும், ஆனா அது பெரிய டீல் பிரேக் கிடையாது. இதே காலையில நான் ஒரு 3 மணி நேரம், ஈவினிங் 3 மணி நேரம், அதுவும் இந்த குவாரண்டைன்ல ஃபுல்லாவே கேமிங் அப்படியே விளையாண்டுட்டே இருப்பேன்னா உங்களுக்கான போன் இது கிடையாது. லேக் எந்த விதமான இஷ்யூம் கிடையாது. பட் ஹீட் ஆகுது. எப்படினாலும் ஒரு 2 மணி நேரம் ஹீட்டாகவே இருந்துச்சுன்னா கண்டிப்பா 96 லெவல் புஷ் ஓவர் ஆகும். அதனால ஃப்ரேம் டிராப்ஸ் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ கேமர்ஸ் யாரும் இந்த போனை வாங்க வேணாம். இது 20,000 ரூபாய்க்கு 730G 720Gல பார்க்கலாம். இல்லாட்டி மீடியாடெக்கோட ஹீலியோ G90யும் ஒருத்தா இருக்கும். ஆனா Realme 6 வாங்க வேணாம். அது ஓவர் ஹீட் ஆகுது. அது ஒரு அயன் பாக்ஸ். நார்மலான கேமர்ஸ் எல்லாருமே இந்த போனை கண்ண மூடிட்டு வாங்கலாம். உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. ஹெவியான கேமர்ஸ்னா இந்த போனை திரும்பி கூட பார்க்காதீங்க, அப்படியே போயிருங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. இந்த போனை பத்தி வேற எந்த வீடியோ வேணும்னு கேளுங்க, கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பண்ண ட்ரை பண்றேன். அடுத்து நல்லதொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.